பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாவும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாவும், லஞ்ச் பாக்ஸுக்கு ஏத்த ஒரு வெரைட்டி ரைஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதுக்கு நான் 1/4 கிலோ அளவு குடமிளகாய் எடுத்திருக்கேன். குடமிளகாவ நல்லா அலசிட்டு நீல வாக்குல கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நான் இன்னைக்கு 3 கலர்ல எடுத்திருக்கேன். நீங்க கிரீன் கலர் மட்டுமே வச்சும் செய்யலாம். ஒரு வாணலியில 2 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 4 ஸ்பூன் வேர்க்கடலை, பட்டை, பிரிஞ்சி இலை, லவங்கம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு, 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்து நல்லா பொரியட்டுன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க. ஒரு வாணலியில் எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சதும் 2 பச்சை மிளகாய், 2 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டு, இதோட கறிவேப்பிலை நம்ம வெட்டி வச்சிருக்க குடமிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஒரு பெரிய தக்காளி நீலவாக்கில் வெட்டி இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடணும். இதோட மஞ்சள் தூள், உப்பு, பெருங்காயம் தேவையான அளவு சேர்த்து நல்லா வதக்கிட்டு, நம்ம வறுத்து வச்சிருக்க மசாலாவை பொடி பண்ணி இதோட சேர்த்து பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துடுங்க. வடித்து ஆற வச்சிருக்க சாதத்தை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உப்பு வேணும்னா இந்த நேரத்துலேயே செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்டியான குடமிளகாய் ரைஸ் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.